ஓம் தொலைக்காட்சியினருக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 14/4/2026. எங்களுடைய 60 வருட சுற்றின் 40வது வருடமாகிய பராபவ என்னும் நாமம் கொண்ட புதிய வருடம் மலர்கின்றது. இன்றைய தினம் காலை 8:40 அளவிலே இந்த புதிய வருடம் மலர்கின்றது. பொதுவாகவே ஒரு வருடம் மலர்கின்ற பொழுது அது எங்களை சார்ந்து வருகின்ற அனைத்து நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு வரையறையை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். வருடப்பிறப்பு கர்மானுஷ்டானம் என்று சொல்லுகின்றோம். எங்களுடைய உடலாலும் உள்ளத்தாலும் நாங்கள் செய்கின்ற அனைத்து விடயங்களுக்கும் நல்லவை எங்களை சார வேண்டும் என்ற சிந்தனையை மனதிலே கொண்டு நாங்கள் செயல்படுகின்ற காலமாக இந்த புதிய வருடம் எங்கள் எல்லோருக்கும் அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அந்த வகையில் இது விசு புண்ணிய காலம் என்பது எங்களுடைய வருடப்பிறப்பின் ஒரு முக்கியமான பகுதியாக அமைகின்றது. எங்களுடைய சகல தோஷங்களும் எங்களை விட்டு நீங்குகின்றதாக நாங்கள் இந்த விசு புண்ணிய காலத்திலே நீராட வேண்டும் என்பது மரபு. அந்த வகையிலே அதிகாலை 4:40 முதல் மதியம் 12:40 வரையான காலப்பகுதி விசு புண்ணிய காலமாக அமைகின்றது. இந்த கால எல்லைக்குள்ளே நாங்கள் மருத்து நீர் என்று சொல்லப்படுகின்ற அந்த மருத்து நீரை தேய்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும், புத்தாடை அணிய வேண்டும், சூரியனுக்கு பொங்கல் செய்ய வேண்டும். இல்லங்களிலே சூரியனுக்கு பூஜை செய்து, எமது வீட்டு சுவாமி அறையிலே பூஜை செய்து, உறவினர்களோடு மகிழ்வோடு கலந்துரையாடி, பெரியவர்களிடம் ஆசி பெற்று, கைவிசேடங்கள் பரிமாறி, அறுசுவை உணவுண்டு ஆலயம் செல்ல வேண்டும், வழிபாடுகள் செய்ய வேண்டும். எங்களுடைய எண்ணங்கள் முழுமையாக நல்லனவற்றை சிந்திக்கின்ற ஒரு செயலுக்குள்ளே நாங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த வகையிலே இந்த புதிய வருடத்திலே எங்களுடைய மரபு சார்ந்த அத்தனை விடயங்களையும் நாங்கள் தவறாது செய்து இந்த வருடத்திலே மகிழ்வை மட்டுமே மனதிலே கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாழ்வியல் கட்டியமாக அத்திவாரமாக அமைந்து விடுகின்றது. இன்றைய தினம் நீங்கள் அணிய வேண்டிய புத்தாடை சிகப்பு வர்ணம், வெண்மை வர்ணம். உங்களுக்குரிய கைவிசேட கொடுத்து பரிமாறக்கூடிய நேரங்களையும் இங்கே குறிப்பிடுவது முக்கியமாக அமைகின்றது. கைவிசேட நேரமானது இன்று வருடப்பிறப்பன்று காலை 8:47 முதல் 9:04 வரை, பகல் 11:46 முதல் 12:06 வரை கைவிசேடம் கொடுத்து பரிமாறுகின்ற நேரமாக இன்றைய தினம் அமைகின்றது. நாளைய தினம் புதன்கிழமையும் கைவிசேட நேரம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். காலை 9:04 முதல் 9:51 வரை, அதே போன்று காலை 9:38 முதல் 9:55 வரை. இந்த நேரங்களிலே நாங்கள் கைவிசேடங்களை கொடுத்து பரிமாறித்து கொள்ளலாம். எங்களுடைய இந்த சங்கிரம தோஷ நட்சத்திரங்களாக இன்றைய வருடப்பிறப்பிலே தோஷ நட்சத்திரங்கள் சிலர் இருக்கின்றன. அவர்கள் திருவாதிரை, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம், சுபாதி, அவிட்டம் 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 கொண்ட இந்த நட்சத்திரங்கள் கொண்டவர்கள் தவறாத மருத்து நீர் செய்து ஸ்நானம் செய்வதோடு மட்டுமல்லாது என்றளவு தான தர்மங்களை வழங்க வேண்டும். எங்களுடைய பொதுவாகவே இன்றைய நாளில் அத்தனை 27 நட்சத்திரங்களையும் கொண்ட அத்தனை அன்பர்களும் தங்களுடைய வருஷப்பிறப்பு கர்மங்களை சரியாக செய்து தான தர்மங்களை செய்து மிக நேர்த்தியாக வாழ்வியலை கொண்டு செல்வதற்குரிய அஸ்திவாரத்தை இன்றைய நாளிலே நாங்கள் பலமாக மன மகிழ்வாக நிர்ணயித்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய மரபு. அந்த வகையிலே இந்த வருடத்திலே நாங்கள் சுருக்கமாக 12 ராசிகளுக்குரிய வருட பலன்களை இங்கே கூறுவது சால பொருத்தமாக இருக்கும். அந்த வகையிலே மேடராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு அனுகூலமானதாக அமையும். அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இந்த வருடத்திலே ஓரளவுக்கு நன்மைகளும் சிறப்புகளும் அமையும். அதே நேரம் உங்களுக்கு 7.5 சனி சஞ்சாரம் தொடங்கி இருப்பதனாலே அந்த 7.5 சனி சஞ்சாரம் சிறு சிறு சிரமங்கள், தடைகள், இழுபறைகளை கொடுக்கும். அதற்கேற்ப நீங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மே மாதத்தின் மேலாக குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வருவது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். எனவே அதை உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை நீங்கள் பெறலாம். இடபராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இந்த வருடம் பராபவ வருடத்திலே உங்களுக்கு இந்த வருடத்தினுடைய பலாபலங்கள் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். மே மாதம் வரையாக உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது தொழில் சிறப்புகள், தொழில் மேன்மைகள், பணவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு சனி பகவான் வருடம் முழுவதுமாக லாபஸ்தானம் 11ஆம் இடம் அமைவது அனுகூலமான நன்மைகளை கொடுக்கும். எதிர்பார்ப்புகளிலே வெற்றிகள் அமைய வாய்ப்புகள் இருக்கும். மே மாதத்தின் மேலாக சற்று
சிரமங்கள் அலைச்சல்கள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்படுங்கள். மிதுன ராசி மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இந்த வருடப்பிறப்பானது முற்பகுதியிலே சற்று சிரமங்களை கொடுக்கும். உங்களுக்கு ஜென்ம குருவாக குரு பகவான் உங்களது ராசியிலே அமைந்திருக்கின்றார். இருந்த போதிலும் உங்களுக்கு மே மாதத்தின் மேலாக குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்துக்கு வருவதனாலே உங்களுக்கு ஆண்டின் பிற்பகுதி, அதாவது மே மாதத்தின் மேலாக உங்களுக்கு அனுகூலங்கள் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 10ஆம் இடத்திலே அமைவதனாலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும். தொழில் வேலை பழுக்கள் அதிகமாக இருக்கும். நிதானம் பொறுமையோடு செயல்பட்டு வெற்றிகளை காண வேண்டும். அடுத்து கடகராசி புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இந்த வருடப்பிறப்பானது பராப வருடம் உங்களுக்கு அனுகூலங்களை கொடுக்கும், நன்மைகளை கொடுக்கும், தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை கொடுக்கும். சனி பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 9ஆம் இடத்திலே அமைந்திருக்கின்றார். ஆனால் உங்களுக்கு ஆண்டின் நடுப்பகுதியின் மேலாக மே மாதத்தின் மேலாக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருவதனாலே சற்று உடல் உபாதைகள், அலைச்சல் நிலைகள், வேலைப்பழுக்களும் இருக்கும். எனவே அதற்கேற்ப பிற்பகுதியிலே பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்கள். சிம்மராசி மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இந்த ஆண்டிலே சற்று போராட்ட நிலைகள் இருக்கும். அட்டமத்து சனியாக சனி பகவான் உங்கள் ராசியிலே அமைந்திருக்கின்றார். எனவே எடுக்கின்ற முயற்சிகளில் நிதானத்தோடு செயல்படுவதும் எதிர்பாராத பண விரயங்கள் அது சுப விரயங்களாக அமையும். குரு பகவான் 12ஆம் இடத்திலே வருகின்றார் மை மாதத்தின் மேலாக. எனவே உங்களுக்கு பண விரயங்களும் இருக்கும். அதே நேரம் வேலைப்பழுக்கள் இருக்கும், மனச்சஞ்சலங்கள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமை நிதானம் கொண்டு செயல்படுவது மிகவும் சால பொருத்தமாக இருக்கும். அடுத்து கன்னி ராசி உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே இந்த வருஷத்தில் அதாவது பராப வருஷம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலங்களை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு சனி பகவான் 7ஆம் இடத்திலே அமைகின்றார். எனவே குடும்ப நிலை சார்ந்த சிறு சிக்கல்கள், சஞ்சலங்கள் இருக்கும். அதே நேரம் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 11ஆம் இடத்திலே அமைவதனாலே எதிர்பாராத நன்மைகள், சுபகாரிய அனுகூலங்கள், தொழில் முன்னேற்றங்கள் என்பன பிற்பகுதிக்கு சிறப்பாக அமையும். எனவே அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டு வெற்றிகளை காணலாம். அடுத்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4, சுவாரி, விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இந்த ஆண்டு பராப வருஷத்திலே சனி பகவான் 6ஆம் இடத்திலே அமைவது மிக மிக நன்மைகளை கொடுப்பார். எதிர்பாராத அதிர்ஷ்ட பலங்களுக்கு அனுகூலம் உண்டு. அதே நேரம் குரு பகவான் உங்களுடைய ராசி நிலைக்கு 10ஆம் இடத்திலே அமைகின்றார். தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், தொழில் சார்ந்த பதவி உயர்வுகள், தொழில் நிலைகள் சார்ந்த பிரயாணங்கள் என்பன வெளிநாட்டு பிரயாணங்கள் கூட உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. எடுக்கும் முயற்சிகளிலே சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் பல மேன்மைகளை இந்த ஆண்டிலே நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அடையக்கூடிய வல்லமை இந்த ஆண்டிலே உங்களுக்கு அமையும். அடுத்து விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இந்த பராப வருஷம் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். உங்களுக்கு குரு பகவான் மே மாதத்தின் மேலாக 9ஆம் இடத்துக்கு வருவது மிக அனுகூலமான பலங்களை கொடுக்கும். முற்பகுதியிலே குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது சற்று அலைச்சல், சிரமங்கள், தடைகள் இருக்கும். எதிர்பார்ப்புகளிலே நல்ல வெற்றிகள் இருக்கும். தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது பிள்ளைகள் மூலமாக சற்று மனச்சஞ்சலங்கள், கவலைகள் இருக்கும். எனவே அதை உணர்ந்து செயல்பட்டு வெற்றிகளை காணுங்கள். அடுத்து தனுசு ராசி மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். இருந்த போதிலும் உங்களுடைய ராசி நிலைக்கு சனி பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 4ஆம் இடத்திலே அமைந்திருப்பதனாலே மனச்சஞ்சலங்கள், அலைச்சல் நிலைகள், காரிய தடைகள் என்பன சற்று அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். எனவே அதற்கேற்ப நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். உங்களுக்கு குரு பகவானுடைய பலாபலங்களும் அவ்வளோ சிறப்பானதாக இல்லை. எனவே எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். தொழில் சார்ந்த சிக்கல்கள் இருக்கும். அதற்கேற்ப செயல்படுங்கள். அடுத்து மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இந்த பராப வருஷம் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் 7 சனியாலே நீங்கப்பட்டு அனுகூலமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே அமைந்திருக்கின்றார். இந்த வருடம் உங்களுக்கு அந்த வகையிலே பல அனுகூலங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதே நேரத்திலே உங்களுக்கு குரு பகவான் மே மாதம் வரைக்கும் 5ஆம் இடத்திலே அனுகூலங்களையும் சிறப்புகளையும் வாரி வழங்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசி நிலைக்கு குரு பகவான் மே மாதத்தின் மேலாக 6ஆம் இடம் அமைவது சற்று சிரமங்களை கொடுக்கும், தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும், எடுக்கின்ற முயற்சிகளிலே தடைகள் தாமதங்கள் இருக்கும். எனவே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். அடுத்து கும்பராசி அவிட்டம் 3, 4 சதயம் பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இந்த ஆண்டு 7 சனி கடைக்கோட்டு சஞ்சாரம் ஆரம்பித்திருக்கின்றது, நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆண்டு முழுவதும். எனவே காரியங்களிலே பொறுமையும் நிதானமும் கொண்டு செயல்படுங்கள். தொழில் சார்ந்த இந்த 7 சனியினுடைய சிறப்பு என்னவென்றால், முடிகிற 7 சனி உங்களுக்கு இன்னும் 2.5 ஆண்டுகளே நிறைவு வரப்போகிறதுனாலே எதிர்பாராத பதவியோர்வுகள், நன்மைகள், எதிர்பாராத அதிர்ஷ்டபலங்களை கொடுப்பார். அதே நேரம் உங்களுக்கு மே மாதத்தின் மேலாக குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வருவது மிகச்சிறப்பான அனுகூலமான நன்மைகளை கொடுப்பார். எனவே மேன்மைகளும் நன்மைகளும் உங்களுக்கு நிறைவாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அடுத்ததாக நாங்கள் மீனராசி எடுத்துக்கொண்டோமானால் பூரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இந்த பராபவ வருஷம் 7 சனி ஆரம்பித்திருக்கின்றது. எனவே காரிய தடைகள், இழுபறைகள், தாமதங்கள் என்பன இருக்கும். அதிலே ஜென்மச்சனியாக இருப்பதனாலே சற்று எந்த விடயத்திலுமே நீங்கள் அவதானம் கொண்டு செயல்பட வேண்டும். எடுக்கின்ற காரியங்களில் இழுபறைகள், தடைகள் இருக்கும். எனவே அதற்குரிய செயல்பாடுகளை கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். உங்களுக்கு குரு பகவானின் பலன் தற்பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்திலே அமைவதும் மே மாதத்தின் மேலாக உங்களுக்கு 5ஆம் இடத்திலே வருவது ஓரளவுக்கு நன்மைகளும் அனுகூலங்களும் இருக்கும். எனவே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சற்று மத்தியமமான பலாபலங்களை அமையும். அதற்கேற்ப நீங்கள் செயற்படுத்தி கொள்ளலாம். பொதுவாக இந்த 12 ராசிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் பலங்கள் கோசாரப்படி சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒருவருடைய ஜாதகத்திலே நல்ல மகாதிசை ஆதிபத்தியங்கள் சிறப்பாக இருந்தால் இந்த பலங்களோடு சேர்ந்தாலும் சிறு சிறு நன்மைகள் தரக்கூடிய காலமாக இருந்தால் அந்த நன்மைகள் இதையும் தாண்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் எங்களுடைய செயல்பாடுகளும், எங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளும், எங்களுடைய நேர்மைத்தன்மையும் எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கும். அதை இந்த வருடப்பிறப்பு நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அதை நல்ல முறையிலே சிந்தையிலே கொண்டு வந்து நல்லதை மட்டும் நினைந்து செயல்படுங்கள். எல்லோருக்கும் நல்லது கிடைக்க நாங்களும் இந்த பராபவரிடத்திலே ஓம் தொலைக்காட்சி மூலமாக பிரார்த்தித்து அனைவருக்கும் வாழ்த்து கூறுகின்றோம். நன்றி.